விஷயம் இல்லை. இப்போ அடுத்து பாருங்க G2 வந்து G1 G2 எஸ் G2 வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 கடையில் G2 இருக்குது. ஓகேவா? ஸோ G2. ஓகே, இப்போ அடுத்து பாருங்க 3ல் இருந்து எப்படி போகுது பாருங்க. 3ல் இருந்து 1க்கு என்ன பண்ணுது? H2 அப்படிங்கிறது வந்து போகுது. ஓகேவா? எஸ் 3ல் இருந்து H2 அப்படிங்கிறது போகுது. ஸோ பாருங்க 3ல் இருந்து H2ங்கிறது போகுது. ஸோ 3ல் இருந்து H2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு போகுது. கரெக்டாக? எஸ். ஸோ டைரக்ஷன் கரெக்டாக இருக்கணும் H2. ஓகேவா? எஸ். இது ப்ளஸ்ஸா மைனஸான்னு யார் முடிவு பண்ணுவானா? இந்த டைரக்ஷன் மைனஸ். ஸோ மைனஸ் H2. ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்க 3ல் இருந்து 2க்கு போகுது பாருங்க. ஸோ 3ல் இருந்து 2. ஓகேவா? எஸ். இதனுடைய டைரக்ஷனையும் பாருங்க. டைரக்ஷன் கரெக்டாக இருக்கணும். டைரக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். H1 கரெக்டாக? எஸ். இது H2 தான் கொடுத்துருக்காங்க, இது H1 தான் கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் பாருங்க மைனஸ். ஸோ சிக்னல் ஃப்ளோ கிராஃப் போட்டிங்கன்னா மற்றது எல்லாமே ஈஸி. இதெல்லாம் வந்து எதுவுமே கொடுக்கலையா, அதெல்லாம் ஒன்று வச்சுக்கலாம். இதை நம்ம ஒன்று வச்சுக்கலாம். ஓகேவா? எஸ். இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேசனோட கெயின் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணணும். அது நீங்கள் ஃபார்முலாவாக வந்து புக்கில் வந்து படிச்சுக்கோங்க. நான் PDF வந்து கொடுக்குறேன். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசனோட கெயின் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபார்வர்ட் பாத் ஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஃபார்வர்ட் பாத். ஐ ஹோப் ஆன்சர் பண்ணி நினைக்கிறேன். என்ன ஃபார்வர்ட் பாத் இருக்கு பாருங்க. 1 G1 G2 1 கரெக்டா? ஸோ 1 G1 G2 into 1 கரெக்டா? இது ஒரு ஃபார்வர்ட் பாத். ஃபார்வர்ட் பாத்துக்கு ஸ்ட்ரைட் லைனா இருக்கணும். ஓகேவா? எஸ். வேற ஸ்ட்ரைட் கிடையாது. இன்புட் ஆரம்பிச்சு அவுட்புட் போய் முடியும். ஓகேவா? இடையில எந்த ஒரு லூப்மே இருக்க கூடாது. ஓகே, இது ஒரு ஃபார்வர்ட் பாத் அப்படி சொல்லி நம்ம சொல்றோம். இது வந்து ஒரு ஃபார்வர்ட் பாத். ஓகேவா? இது ஒரு ஃபார்வர்ட் பாத். ஓகே, வேற ஃபார்வர்ட் பாத் இருக்கான்னு பாருங்க. இங்க ஒரு ஃபார்வர்ட் பாத் வருமா பாருங்க. இங்க போனோம் அப்படின்னா இங்க வந்து அப்போஸ் பண்ணுது. கரெக்டா? இந்த H2 வந்து அப்போஸ் பண்ணுது. சோ இது ஃபார்வர்ட் பாத்தா இருக்க முடியாது. ஓகே, இது ஃபார்வர்ட் பாத்தா இருக்க முடியுமா பாருங்க. அப்படியே போயிட்டு கீழ இறங்க முடியுமா பாருங்க. கீழேயும் போக முடியாது. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ் பண்ணுது. சோ இது ஃபார்வர்ட் பாத்தா இருக்க முடியாது. சோ ஒரே ஒரு ஃபார்வர்ட் பாத் மட்டும் தான் இருக்கு. சோ P1 பாத்தீங்கன்னா என்ன? G1 G2 புரியுதா? எஸ். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெல்டா 1 இந்த ஃபார்வர்ட் பாத் இருக்கா? இந்த ஃபார்வர்ட் பாத்ல கனெக்ட் இல்லாத டச் இல்லாத லூப் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா போடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இது நம்ம தூக்கிடலாம். டிஸ்டர்பா இருக்கும். எஸ். ஓகே, ரைட். இப்போ நம்ம கண்டிப்பா பண்ணலாம். டெல்டா 1 என்ன சார் அப்படி கேட்டிங்கன்னா ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் கிளாஸ் பாருங்க. ஓகேவா? எஸ். சோ அந்த லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். ஃபுல் கோர்ஸ் இருக்கு கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிறோம். ஓகே, சோ என்ன லூப்ல இருக்கு பாருங்க. இது ஒரு லூப். கரெக்ட்டா? இது லூப் 1. வேற லூப் இருக்கு. இதுல ஒரு லூப் இருக்கு. வேற லூப் இருக்கு பாருங்க. இது ஒரு லூப். இங்க ஆரம்பிச்சு இது ஒரு லூப் 1 லூப் 2. வேற ஏதாவது லூப் இருக்கா? இங்க வந்து 2 லூப் இருக்கு. கரெக்ட்டா? இங்க வந்து லூப் இருக்கா பாருங்க. இங்க வந்து அப்போஸ் பண்ணுது. சோ 2 லூப் மட்டும் தான் இருக்கு. சோ லூப் 1 என்ன வருது? G2 H1. சோ மைனஸ் G2 H1. எஸ். அப்புறம் லூப் 2 என்ன வருது? லூப் என்ன வரும்? G1 G2 H2. G1 G2 H2 மைனஸ். கரெக்ட்டா? மைனஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து சிம்பிளா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பண்ணனும். சோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு என்ன? P1 del 1 டிவைடட் பை டெல்டா. லூப் 1 லூப் 2. இங்க எத்தனை லூப் இருக்கு? மைனஸ் G2 H1 மைனஸ் G2 G1 G1 H2 ஒன் தப்பு இல்ல. ஓகே, அப்புறம் என்ன வரும்? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் 2 நான் டச்சிங் லூப்ஸ் வரும். ஓகேவா? அது இருக்குமா? 2 நான் டச்சிங் லூப்ஸ் இதுல ஏதாவது இருக்கா? ரெண்டு லூப்மே வந்து ஒண்ணுக்கு ஒன்று டச் ஆகிட்டு இருக்கு. சோ என்ன வரும்? G1 G2 டிவைடட் பை 1 பிளஸ் G2 H1 பிளஸ் G1 G2 H2. இது ஆப்ஷன்ல இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். எஸ், ஆப்ஷன்ல இருக்கா இது? G1 G2 டிவைடட் பை 1 பிளஸ் G2 H1 பிளஸ் G1 G2. எஸ், ஆப்ஷன் சி கரெக்ட். ஆக்சுவலா क्वेश्चनல வந்து அவங்க